ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 40 நாள் தியானத்தின் வழியாக உங்கள் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 நீங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் மிக அழகான வார்த்தைகளை இங்கு சொல்கிறார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் சொல்லுகிற ஊமை என்று பார்க்கிற 2 பேர் ஜெபம் செய்யறது குறித்து. தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிற உலகத்துல தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நினைத்துகிற நீதி வேற, ஆனால் ஆண்டவர் தருகிற நீதி வேற. அன்புக்குரியவர்களை உன்னை அற்பமாய் பார்க்கிற மத்தியில ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். 2 பேர் ஜெபம் செய்ய போனாங்க. ஒருவன் ஆலயத்தின் உள்ளாக வெளியே நின்று தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி நான் பாவியான மனிதன் என்று சொல்கிறான். அதே போல தாழ்வுகிற உள்ளத்தோடு கூட நீ ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மையானதை பெற்றுக் கொள்வாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.